தலைப்பு: முற்பிதாக்கள். 7ஆம் தூதனின் கட்டுரைகள். ரீப்ரிண்ட் நம்பர் 5162. தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 143. பாடத்தின் தலைப்பு: நித்திய ஜீவன் பெற தேவனோடு உடன்படிக்கையின் உறவு அவசியம். உடன்படிக்கையின் உறவு மனுக்குலத்துடன் மறுபடியும் ஏற்படுத்தப்பட வேண்டும். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரையிலான வசனங்களில் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன், அந்நாட்களுக்கு பிற்பாடு என்று வாசிக்கின்றோம். அந்த நாட்கள் என்பது இஸ்ரவேலர் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை மீறினதனால் தேவன் கொடுப்பார் என்று கூறியிருந்த ஏழத்தனையான தண்டனையை குறிக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். இந்த புது உடன்படிக்கையானது இஸ்ரவேலோடு மாத்திரம் பண்ணப்பட போகின்றது. ஏனெனில் புறஜாதியாருடன் தேவன் உடன்படிக்கை எதையும் பண்ண நோக்கம் கொண்டிருக்கவில்லை. இவ்வுடன்படிக்கை புது உடன்படிக்கை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், இது தேவன் இஸ்ரவேலர்களுடன் செய்து கொண்டதும் அவர்களால் முறித்து போடப்பட்டதுமான பழைய நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் இடத்தை எடுத்துக்கொள்ளும் என்பதினாலேயே ஆகும். இஸ்ரவேல் இந்த புது உடன்படிக்கையின் கீழ் முழுமையாய் ஸ்திரப்பட்ட பிறகு மற்ற அனைத்து ஜாதிகளும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரத்தின்படி இந்த உறவிற்குள் வருவதற்குரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். இப்படியாக அகில உலகமும் இறுதியில் ஆசிர்வதிக்கப்படும். புது உடன்படிக்கையானது அதை ஏற்றுக்கொள்பவர்களாகிய ஆபிரகாமின் சந்ததியினரோடு செய்யப்படும். ஜனங்கள் தேவனுடன் உறவிற்குள் நேரடியாக நுழைய அபாத்திரராய் இருக்கிறபடியினால் அந்த உடன்படிக்கைக்கு ஒரு மத்தியஸ்தர் வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரது சரீரமாகிய சபையுமே அந்த மத்தியஸ்தர் ஆவார்கள். இந்த மத்தியஸ்தர் கிட்டத்தட்ட முழுமையடைந்து விட்டனர், நிறைவடைந்து விட்டனர் என்று வேத வாக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. ஓர் உடன்படிக்கைக்கும் அதன் மத்தியஸ்தருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தேவனுடைய வசனமானது தெரிவிக்கின்றது. முழுமையாக மத்தியஸ்தம் பண்ணப்படாதது வரை ஓர் உடன்படிக்கையினால் அமலுக்கு, அதாவது செயல்பாட்டிற்கு வர முடியாது. நியாயப்பிரமாண உடன்படிக்கையை மத்தியஸ்தம் பண்ணும்போது மோசே முதலில் பலிகளை செலுத்தினார். பிறகு அவர் மிருகங்களின் இரத்தத்தை எடுத்து 2 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மீதும் ஒரு பாகத்தை ஜனங்களின் மீதும் தெளித்தார். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வசனங்கள். இதை அவர் செய்து முடித்த பிறகு நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது அமலுக்கு வந்தது. மேலும் அதன் நிஜமாகிய புதிய உடன்படிக்கை வந்தது. அதை நீக்கி போடும் வரைக்கும் அவ்வுடன்படிக்கையானது தொடரும். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக கிறிஸ்து இருப்பார். கடந்த 18 நூற்றாண்டுகளாக நமது கர்த்தர் அவருடையதும் அவரது சபையினுடையதுமான மாபெரும் நிஜமான பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் இரத்தத்தை தெளித்து முடித்தவுடனே உலகின் பாவங்களுக்கான நிவர்த்தி பண்ணப்படும். இது மோசே இரத்தத்தை புஸ்தகத்தின் மேல் தெளிப்பதற்கு ஒப்பானதாகும். இந்த ஏற்பாட்டை தெய்வீக நீதி ஏற்றுக்கொண்டு பின்னர் மத்தியஸ்தர் நிஜமான தெளித்தலை ஜனங்களின் மேல் பண்ணுவார். அதாவது தேவனுடன் முழுமையான இசைவுக்கு எப்படி திரும்புவது என்பதை அவர்களுக்கு காண்பிப்பார். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே புது உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை விழுங்க ஆரம்பிக்கும். முதலாவது இதை பெறுபவர்கள் முற்பிதாக்கள் என்று வேத வாக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மனுஷீக பூரணத்திற்கு மரித்தோரிலிருந்து எழுப்பப்படும் இவர்கள் பூமியில் உள்ள புதிய ஏற்பாடுகளின் கருவாக காணப்படுவார்கள். ஆமேன். ரீப்ரிண்ட் நம்பர் 1409. தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்திகள். பக்கம் 144. பாடத்தின் தலைப்பு: சிங்கங்களின் கெபி. ஆதார வசன பகுதி: தானியேல் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 28 வசனங்கள். இஸ்ரவேல் தேசத்தின் விஷயத்திலும் சரி, தனிநபர்களின் விஷயத்திலும் சரி, அவர்கள் தொடர்ந்து நேர்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் காணப்படுவது வரையிலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் மற்றும் காப்பாற்றப்படுவார்கள் என்றுள்ள வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் காணப்பட்டாலும் இவர்களில் சிலர் விரும்பி மகா துன்புறுத்தல்களை மரணபரியந்தம் சகித்ததின் மூலம் தங்கள் நேர்மையினையும் உண்மையினையும் நிரூபிக்கத்தக்கதாக தேவன் அனுமதித்துள்ள உண்மையினை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு நினைப்பூட்டுகின்றார்.
இவர்கள் கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவுகளையும் உபத்திரவங்களையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் விழிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். தேவனுக்கு நேர்மையற்று போக செய்யும் இழிவான நிபந்தனைகளுக்கு இணங்காமல் விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள். ஆனால் ஏன் இவர்கள் இதையெல்லாம் சகித்தார்கள்? அதுவும் இவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பது தொடர்புடைய தேவனுடைய வாக்குத்தத்தங்களானது நிறைவேற்றப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகின்ற போதிலும் இவர்கள் இதையெல்லாம் ஏன் சகித்தார்கள்? இவர்கள் மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்களானால் இவர்கள் உயிர்த்தெழுதலில் ஒரு விசேஷித்த வெகுமதியினை பெற்றுக் கொள்ளுவார்கள் என தேவன் நேரடியாக வாக்குத்தத்தம் ஏதேனும் இவர்களுக்கு பண்ணியிருந்தாரா? இல்லை. அப்படியான எந்த வாக்குத்தத்தத்தையும் நியாய பிரமாணங்களில் அல்லது தீர்க்கதரிசிகளின் மூலம் தெரிவிக்கப்பட்டதாக நாம் அறியோம். எனினும் இவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையில் இதையெல்லாம் சகித்தார்கள் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்படியொரு நம்பிக்கை எதன் அடிப்படையில் இவர்களிடம் காணப்பட்டது? தேவனுடைய குணலட்சணம் பற்றியும் இஸ்ரேலுக்கு அவர் பண்ணின வாக்குத்தத்தங்கள் பற்றியும் இவர்கள் கொண்டிருந்த அறிவின் அடிப்படையிலேயே இப்படியாக நியாயமாய் உய்த்துணர்ந்து கொண்டார்கள் என்று நாங்கள் பதிலளிக்கின்றோம். மேன்மையான மற்றும் மகத்துவமான மற்றும் அசைவுறா நோக்கம் கொண்டவர்களாக இவர்கள் நாம் எந்த ஓர் ஆபத்திலும் என்ன நேர்ந்தாலும் தேவனுக்கு நேர்மையாயும் உண்மையாயும் காணப்பட வேண்டும் என்றார்கள். ஒருவேளை சிறு துன்பங்களின் போது வெளிப்படும் உண்மையினை தேவன் அங்கீகரிப்பாரானால் கடுமையான பரீட்சைகளின் கீழ் உண்மையை வெளிப்படுத்தும் போது அவர் எவ்வளவுக்கு அதிகமாய் அங்கீகரிப்பார். இத்தகைய உண்மையானது உயிர்த்தெழுதலின் போது விசேஷித்த அங்கீகரிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இராது. இவர்கள் தேவனுக்காக அவ்வளவு அன்பு கொண்டிருந்தபடியால் விசுவாசம் மற்றும் பொறுமைக்கான முழுமையான பரீட்சையானது தங்களுக்கு கடந்து வந்து தங்களை பாத்திரவான்கள் என நிரூபிக்கையில் இதற்கு பலனாக தேவனுடைய அன்பு மற்றும் தயவானது கூடுமான மட்டும் முற்றும் முழுமையுமாக தங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என ஏங்கினவர்களாயிருந்தார்கள். சுவிசேஷ யுகம் மற்றும் விசேஷமாக இந்த கர்த்தருடைய நாளின் தெளிவான வெளிச்சத்தில் இந்த முற்பிதாக்களுக்கு காத்திருக்கும் ஆசீர்வாதமான பலனை நாம் காண்கிறோம். இவர்கள் கிறிஸ்துவினுடைய 1000 வருட ஆளுகையின் போது பூமியெங்கும் பிரபுக்களாக வைக்கப்படுவார்கள். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். இவர்களது காத்திருப்பின் காலம் நிறைவடைகையில் உயிர்த்தெழுதலில் இவர்கள் பரிபூரண மனுஷர்களாகவும் வல்லமையிலும் மகா கணத்திலும் மகிமையிலும் உயர்த்தப்பட்டவர்களாகவும் காணப்படுவார்கள். இவர்கள் என்றென்றைக்கும் நட்சத்திரங்களாக பிரகாசிப்பார்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகல கணத்திற்கும் மற்றும் பின்பற்றுவதற்கும் பாத்திரமான சிறந்த மாதிரிகளாக இந்த நீதிமான்கள் சீர்பொருத்தப்பட்ட மனித சந்ததியாருடைய நினைவில் நித்திய காலமும் காணப்படுவார்கள். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்களின் மனதில் என்றும் வாழ்வர். சங்கீதம் 112:6 திருவிவிலியம். ஆமேன்.